இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி டாக்டர், இந்த சிறுநீரகங்களை மாற்றுவது சம்பந்தமாக பேசினீர்கள். அவ்வாறு ஒரு நோயாளிக்கு நாங்கள் ஒரு சிறுநீரகத்தை மாற்றின பின்பு அவர் எவ்வளவு காலம் ஆரோக்கியமாக இருப்பார், நீண்ட காலம் அவரால் அன்றாட வேலைகளை செய்து கொண்டு பயணிக்க முடியுமா? அதை பற்றி ஒரு சிறு விளக்கம் தாருங்க. சிறுநீரகத்தை மாற்றி நாங்கள் சக்சஸ்ஃபுல் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் சொல்கிறோம். அது சிறுநீரகத்தை மாற்றி சிறுநீரகம் சாதாரணமாக செயற்படும். சாதாரணமாக 195% அது சாதாரணமாக செயற்படும். அப்படி செயற்படும் போது அவர்கள் சாதாரணமான வாழ்க்கையை வாழ முடியும். ஆனால் அவர்களுடைய சிறுநீரகம் ரிஜெக்ஷன் சொல்லப்படுகின்றது. அது நாங்கள் இன்னொருடைய சிறுநீரகத்தை ஒருவருக்கு பொருத்தும் போது அது அவருடைய உடம்பில், அதாவது நான் செல்ஃப் அவருடைய எங்களுடைய அதாவது நிணநீர் தொகுதியும் அதாவது இம்யூனிட்டியும் என்ன சார்ந்த புதிதாக போட்ட சிறுநீரகத்தை எதிர்க்கும். அதை எதிர்ப்பதை தவிர்ப்பதற்காக நாங்கள் வெவ்வேறு விதமான மருந்துகளை கொடுக்கின்றோம். அப்படி மருந்துகளை கொடுக்கும் போது அவர்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. உதாரணமாக நாங்கள் அவருடைய நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கின்றோம். அப்படி குறைப்பதன் காரணம் அவருடைய கிருமி தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சாதாரணமான ஒருவரிடமிருந்து பார்க்க அதிகமாக இருக்கின்றது. அதாவது இன்ஃபெக்ஷன் அவருக்கு இருக்கு. ஆகவே அவர்களுக்கு நாங்கள் அறிவுரை வழங்குவோம். சாதாரண கனப்பேர் கூடுகின்ற இடத்திலே சேர வேண்டாம். மற்றவர்களுக்கு ஒரு கிருமி தொற்று இருந்தால் நாங்கள் அவருக்கு கிட்ட போகணும். அப்படியான அறிவுரைகளை வழங்குகிறோம். அப்படியான காரணங்களினால் கிருமி தொற்று ஏற்படுகின்ற காரணங்கள்னால் சிலருடைய அவருக்கு பாதிப்பு ஏற்படுது. இதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்படி இல்லாமல் இதுகளெல்லாம் சரியான அறிவுரைகளை பின்பற்றி சரியான முறைகளை மருந்துகளை பாவித்தால் சாதாரணமாக ஒரு புதிதாக பொருத்தப்பட்ட சிறுநீரகம் நீண்ட காலங்களுக்கு செயற்படும். ஒரு 10-20 வருடங்கள் 20-25 வருடங்களுக்கு செயற்படுகின்ற சிறுநீரகம் இருக்கிறது. அவர்கள் சாதாரணமாக வாழக்கூடியதாக சாதாரணமான வாழ்க்கையை வாழக்கூடியதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன.